ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஏஆர் முருகதாஸ் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் வந்து நஷ்டஈடு வந்து நம்மளோட தயாரிப்பாளர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் கடந்த வாரம் 2 படங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியில் வந்து சல்மான் கானை வைத்து வந்து அவர் வந்து இயக்கிய திரைப்படம் தான் சிக்கந்தர். இந்த திரைப்படம் வந்து அவரோட கரியர்லேயே பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சல்மான் கான் வந்து நேரத்துக்கு ஷூட்டிங் வரமாட்டார், மொழி பிரச்சனை எனக்கு இருந்தது, அதனால தான் படம் தோல்வி அப்படி இப்படின்ட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து நிறைய விஷயங்கள் கூறியிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து முருகதாஸ் இயக்கி இன்னொரு திரைப்படம் தான் மதராசி. ஸோ அந்த திரைப்படமும் வந்து ஒரு ஆவரேஜாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து சீக்கிரமாக ஷூட்டிங்க்கு வந்திருப்பாரா, அந்த படம் ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்ட்டு சல்மான் கான் வந்து முருகதாஸ் வந்து ரொம்பவே தாக்கியம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வந்து மதராசி திரைப்படம் வந்து தற்போது தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் சங்கத்திட்டம் வந்து ஒரு புகார் வந்து வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, முதல்ல வந்து நம்மளோட ஏஆர் முருகதாஸ் வந்து 115 கோடி தான் வந்து மதராசி திரைப்படத்துக்கு பட்ஜெட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் திரைப்படம் முடிக்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து 170 கோடி வரைக்கும் வந்து உயர்ந்தது. அவர் வந்து சரியாக வந்து பிளான் பண்ணாமல் தான் இருந்தார். அதே நேரத்தில் சிக்கந்தர் திரைப்படத்தையும் இயக்கிட்டு இருந்தார். இதுதான் வந்து பிரச்சனை. எனக்கு வந்து இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து 10 கோடி வரைக்கும் வந்து நஷ்டஈடு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இப்படி இல்லை அப்படின்ட்டுனா வந்து இப்போ வந்து ரமணா 2 திரைப்படத்தோட கதையை வந்து அந்த தயாரிப்பாளருக்கு ஃப்ரீயாக வந்து எழுதி தரணும். ஸோ இந்த ஒரு 2 விஷயம் தான் நடக்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு வந்து இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியிலும் ஏஆர் முருகதாஸ் ஃபேன்ஸ் மத்தியிலும் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு.